சத்து இருக்கு. அதனால தான் கடலை மிட்டாய் சாப்பிடுங்க, எள்ளு உருண்டை சாப்பிடுங்க யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதய நோயாளிகள் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறவங்கள 42% இம்ப்ரூவ்மெண்ட் கியூ சிம்பையோ அப்படிங்கிற ஸ்டடி மூலமா நம்ம பார்க்க முடியுது. ரெண்டாவது ஜிம் போறவங்கல 100 to 200 மில்லிகிராம் அப்ராக்சிமேட்டா டோஸ் வந்து. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். உங்களுக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, சோர்வா இருக்கு, இதயம் சம்பந்தப்பட்ட ஃபெயிலியர் பிரச்சனை ஏதாவது இருக்கு, ஸ்டாட்டின் மாத்திரை கொழுப்புகளை குறைக்க எடுத்துக்கிறீங்க, இல்ல மைக்ரைன் போன்ற தலைவலிகள் இருக்கு அப்படின்னா காமனா ஒரு சப்ளிமெண்ட் கொடுக்கப்படும். இந்த மாதிரி கண்டிஷனுக்கு இந்த சப்ளிமெண்ட் பேரு கோஎன்சைம் Q10. வைட்டமின் போன்ற இந்த ஒரு சத்து நம்ம உடலுக்கு ரொம்ப தேவையான ஒரு சத்துங்க. 30 வயசு வரைக்கும் இந்த சக்தி அப்படிங்கிறது நார்மலா இருக்கும். பொதுவா 30 வயசுல இருந்து 65 வயது வரை இந்த சக்தி அப்படிங்கிறது 50% குறைஞ்சிரும். நம்மளுக்கு 65 வயசுக்கு மேல ரொம்பவே இந்த சத்து குறையும். இந்த கோஎன்சைம் Q10 அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒவ்வொரு செல்லும் நம்ம உடம்புல இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளாரையும் மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுது? கரெக்ட், சக்தி கொடுக்குது. அதாவது ஏடிபி அப்படிங்கிற உடலுக்கு எரிசக்தியை கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா தான் உற்பத்தி பண்ணுது. இந்த எரிசக்தி சரிவர உற்பத்தி ஆகிறதுக்கு ஆக்சிஜனோட சேர்த்து தேவைப்படக்கூடிய வைட்டமின் போன்ற ஒரு சத்து தான் வந்து கோஎன்சைம் Q10. இது இயற்கையாக நம்ம தமிழ் உணவுகள்ல இருக்கு. ரீசன்ட் ஆராய்ச்சிகள்லாம் இந்த கோஎன்சைம் Q10க்கான பெனிஃபிட் நிறையவே இருக்குன்னு சொல்லுதுங்க. அதாவது நம்ம டிஎன்ஏ பில்டிங், மரபணுவோட வளர்ச்சி, கொழுப்புகள் ஜீரணமாகி உறிஞ்சப்படுவது, புரதங்களோட மெட்டபாலிசம், வேதியியல் மாற்றம் போன்ற பல விஷயங்களுக்கு இந்த கோஎன்சைம் Q10 தேவைப்படக்கூடிய ஒரு சத்தா இருக்கு. ஜென்ரலா 0.8 to 1.3 மில்லிகிராம் பர் லிட்டர் ஆஃப் பிளாஸ்மா அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு இந்த சத்து தேவைப்படுது. அதாவது 3 லிட்டர் பிளாஸ்மா நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு 3 மில்லிகிராம் தேவைப்படுது. ஆனா நான் சொல்றது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடியது. பட் செல்களுக்குள்ளாரதான் இந்த கோஎன்சைம் Q10 அதிகமாக தேவைப்படுது. அந்த மைட்டோகாண்ட்ரியாவோட எரிசக்தி உற்பத்தி திறனுக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால இதோட லெவல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல அதிகமாக தான் இருக்கும். நார்மலா மெயின்டைன் பண்ணப்படும் 30 வயசு வரை. 30 வயசு தாண்ட பின்னாடி இது குறைய ஆரம்பிக்குது. சில கண்டிஷன்ல இதை வந்து மருந்தா கொடுத்தோம் அப்படின்னா உபயோகமா இருக்குது. அதுதான் இப்போதைய ரிசர்ச். ஆனால் தமிழ் உணவுகள் பொறுத்த வரைக்கும் இப்போ கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், இதுலலாம் வந்து இந்த கோஎன்சைம் Q10 இருக்கு. 100 கிராம் கடலை எண்ணெய்க்கு 7.7 மில்லிகிராம் கோஎன்சைம் Q10 இருக்கு. 100 கிராம் நல்லெண்ணெயில 3.2 மில்லிகிராம் இந்த சத்து இருக்கு. நம்மளோட வறுத்த நிலக்கடலையில 2.67 மில்லிகிராம் இந்த சத்து இருக்கு 100 கிராம் நிலக்கடலைக்கு. எள்ளு, நம்ம யூஸ் பண்ற எள்ளு மிட்டாய் நம்ம சாப்பிட்றோம், 1.76 மில்லிகிராம் 100 கிராம் எள்ளுக்கு இந்த சத்து இருக்கு. அதனாலதான் கடலை மிட்டாய் சாப்பிடுங்க, எள்ளு உருண்டை சாப்பிடுங்க அப்படின்லாம், குறிப்பா குழந்தைகளுக்குலாம் இதை கொடுங்க அப்படின்னு சொல்றது. எவ்வளவு நல்ல ஸ்நாக்ஸ்லாம் அந்த காலத்துல வந்து இவ்வளவு பெரிய ஆராய்ச்சியே இல்லாம யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. கடலை மிட்டாயோ எள்ளு உருண்டையோ நம்ம சாப்பிட்றோமா? சாப்பிட்றதே கிடையாது. ஆனா இதுல வந்து கோஎன்சைம் Q10 அப்படிங்கிற எரிசக்திக்கு தேவையான சத்துலாம் இருக்கு, நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சா இனிமேலாவது சாப்பிடுவோமா? இனிமேலும் சாப்பிட மாட்டோம். பிஸ்தா பருப்புல இந்த சத்து இருக்கு, சோயாபீன் ஆயில்ல இருக்கு. மற்றபடி நான் வெஜிடேரியன் சோர்சஸ் இது நல்ல ஒரு ரிச் சோர்ஸ். அதாவது கெளுத்தி மீன்கள், மேக்கரல், சிக்கன், இதுலலாம் உங்களுக்கு கோஎன்சைம் Q10 இருக்கு. ஈக்குவலண்டா சுண்டல், பருப்பு, சோயாபீன் இந்த மாதிரி வெஜிடேரியன் சோர்சஸ்லயும் கோஎன்சைம் Q10 இருக்கு. சாம்பார் சட்னியோட முக்கியத்துவம் கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு புரிய வைங்க. ஆனா ஜென்ரலா உணவுகள் மூலமா 10 to 20 மில்லிகிராம் ஒரு நாளைக்கு இந்த கோஎன்சைம் Q10 அப்படிங்கிற சத்து கிடைக்கலாங்க. ஆனா ஒருவேளை வந்து சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு வைங்களேன், நம்ம மருந்தா கொடுக்குறோம் அப்படின்னா இதை வந்து 100 to 200 மில்லிகிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம உடம்புக்கு தேவைப்படும். அப்போ உணவுகள் மட்டுமே இந்த தேவையை பூர்த்தி செய்யறது கிடையாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த சப்ளிமெண்ட் மாத்திரைகள் வந்துச்சு. ஆனால் எல்லாருக்கும் இது தேவையே கிடையாது. குறிப்பாக நான் சொன்னேன் இல்லையா, 65 வயசுக்கு மேலே இயற்கையாகவே கோஎன்சைம் Q10 உற்பத்தி குறையறதுனால அவங்களுக்கு தேவைப்படலாம். அது இல்லாமல் ஒரு 7 கண்டிஷன் இருக்குங்க. இந்த 7 கண்டிஷன்ல நிறைய கண்டிஷன் ரிசர்ச் பேஸ்டு, சிலது ப்ரூவ் பண்ணப்பட்டதாகவும் இருக்கு. அந்த கண்டிஷன்ல யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதய நோயாளிகள் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறவங்கள 42% இம்ப்ரூவ்மெண்ட் கியூ சிம்பையோ அப்படிங்கிற ஸ்டடி மூலமா
நம்ம பார்க்க முடியுது. ரெண்டாவது, இதய நோயாளிகள் தான் வந்து ஸ்டாட்டின் மாத்திரைகள் சாப்பிடுவாங்க கொழுப்புகளை குறைக்கிறது. பொதுவா ஸ்டாட்டின் மாத்திரைகள் கோஎன்சைம் Q10 அப்படிங்கிற இந்த முக்கியமான சத்தை இயற்கையாகவே குறைக்கிற வேலையை செய்யும். அதனால ஸ்டாட்டின் சாப்பிடும்போது கூட இதையே சாப்பிடும். என்ன டாக்டர், தலைவலி போக திருகு வலியா, ஒரு மாத்திரையோட பிரச்சனையை குறைக்க இன்னொரு மாத்திரையா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதனால தாங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், என்னோட ஸ்டாட்டின் வீடியோலயே சொல்லியிருக்கேன், யாருக்கு ரியலா ஸ்டாட்டின் தேவைப்படுமோ அவங்க தான் ஸ்டாட்டின் மாத்திரை கொழுப்புகளை குறைக்க பயன்படுத்தணும். மீதி பேர் எல்லாமே போன வீடியோல நான் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன், இயற்கையான முறையில் மாத்திரை இல்லாம எப்படி கொலஸ்ட்ரால் கொழுப்புகளை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமா நீங்க வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா அதுக்கு சில கிரைட்டீரியா இருக்கு. எல்லாருக்கும் ஸ்டாட்டின் மாத்திரை கிடையாது, அவ்வளவுதான். இந்த வீடியோவோட நோக்கம் நான் அதை பத்தி பேச ஆரம்பிச்சேன்னா இன்னொரு லென்த்தா போயிடும், அது விட்டுருங்க. யாருக்கு உண்மையிலேயே ஸ்டாட்டினோட தேவை இருக்கோ அவங்க இந்த மாத்திரை யூஸ் பண்ணும்போது கூட இந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டா தப்பு கிடையாது. மூன்றாவதுங்க, மைக்ரைன். நிறைய பேருக்கு இந்த மைக்ரைன் தலைவலி ஒரு பெரிய பிரச்சனை. இந்த மைக்ரைன் தலைவலிகள் இந்த சப்ளிமெண்ட் கோஎன்சைம் Q10 எடுப்பதன் மூலமா குறையுது. 50% இம்ப்ரூவ்மெண்ட் சிம்டம்ல பார்க்க முடியுது கோஎன்சைம் Q10 சப்ளிமெண்ட்னால. இதெல்லாம் ப்ரூவ் பண்ணப்பட்ட நன்மைகள். அடுத்து சில ஆராய்ச்சி பூர்வமா இது வரைக்கும் இது பயன்படுத்தலாம் அப்படின்னு ஃபுல் ஃபிளெஜ்டா இன்னும் நடைமுறைக்கு வரல அப்படின்னாலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது. ஏன்னா அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்துது அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, சில வகையான புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு பெனிஃபிட். குறிப்பா மார்பக புற்றுநோய், ஆண்கள்ல புராஸ்டேட் புற்றுநோய், இது ரெண்டும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டும் வருவதற்கான சாத்தியக்கூறு யாருக்கு இருக்கோ அவங்க இதை சப்ளிமெண்டா எடுத்துக்கலாம். மேபி இந்த புற்றுநோய் வரதுக்கான ரிஸ்க் குறையும். ஆனா இது வந்து இன்னும் இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வரல. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் எக்ஸசைஸ் பர்ஃபார்மன்ஸ்னால தசைகள் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, அது ரெக்கவரி ஆகி வரதுக்கு நம்ம நிறைய பயிற்சிகள் செய்கிறோம். அதுக்கப்புறம் அந்த தசைகள் கொஞ்சம் சோர்ந்து போகுது இல்லையா, அழுக்குகள் சேருது இல்லையா, அந்த அழுக்குகளை நீக்கி புத்துணர்ச்சி தருவதற்கு ரெக்கவரிக்கு கோஎன்சைம் Q10 ஹெல்ப் பண்ணுது. இது ஓரளவு மீடியம் ரேஞ்சில் நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸசைஸ் ரெக்கவரி, சூரிய வெளிச்சத்தினால் உருவாகக்கூடிய சன் டேமேஜை குறைக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு. அதனால ஏஜிங், வயதான பின் உருவாகக்கூடிய வயதான தோற்றம் வருவது தள்ளி போடப்படுது அப்படிங்கிறது ஒரு பெனிஃபிட். இதுவும் இன்னும் நடைமுறைக்கு வரல. அடுத்த நன்மை வந்து இன்னதான் ஆராய்ச்சி பூர்வமா இருந்தாலும் சில பேருக்கு இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தந்துச்சுன்னா நல்லது தானே. ஃபெர்டிலிட்டி, அதாவது குழந்தையின்மை பிரச்சனை இருக்கவங்கல்ல இந்த எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, குறிப்பா வயது அதிகமாக அதிகமாக அந்த கருமுட்டை அப்படிங்கிறது அதோட ஸ்ட்ரென்த், அது தங்கும் தன்மை, கருத்தரித்தல் தன்மை எல்லாமே ரெண்டுக்குமே குறையுது. அதாவது வயதான ஆண், வயதான பெண், வயது அதிகமாக அதிகமாக நேச்சுரலாவே இந்த ஸ்ட்ரென்த் குறையுது இல்லையா. பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கருமுட்டை, ஆணோட விந்து அணு, இந்த இரண்டோட குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணி கருத்தரித்தலுக்கான சான்ஸ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது கோஎன்சைம் Q10 பயன்படுத்தும் போது இருக்கு அப்படிங்கிறது ஆராய்ச்சி. எல்லாருக்கும் இது தேவைப்பட போறதில்ல, இருந்தாலும் இந்த நன்மையை சொல்றேன். கடைசியா ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதுவுமே வயதான பின்னாடி தானே வரும், இயற்கையாகவே வரும். இந்த ஞாபக மறதி நோய் வருவதை தள்ளி போடக்கூடியது இல்ல குறைக்கக்கூடியது இந்த சத்து. சரிங்க, இப்போ இதை மாத்திரையா சாப்பிடும்போது சைடு எஃபெக்ட் வருமா, எவ்வளவு டோஸ்? ஜென்ரலா கோஎன்சைம் Q10 வந்து 1200 மில்லிகிராம் வரைக்குமே சேஃப் தான். பட் அவ்வளவுலாம் நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. ஜென்ரலா வந்து கண்டிஷனை பொறுத்து, இப்போ இதய நோயாளிகள்னா 100 மில்லிகிராம் காலையில நைட்டு. அதே மாதிரி மசில் ரெக்கவரி சொன்னோம் இல்லையா, தசைகள் எக்ஸசைஸ் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றது, இதுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் 100 மில்லிகிராம், இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா 200 மில்லிகிராம் கூட யூஸ் பண்ணலாம். அதனால ஜிம் போறவங்கல்ல 100 to 200 மில்லிகிராம் அப்ராக்சிமேட்டா டோஸ் வந்து 100 to 200 மில்லிகிராம் தான் ஒரு நாளைக்கு. அதுக்கு மேல இருக்கக்கூடாது. சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா? சைடு எஃபெக்ட்ஸ் ஜென்ரலா இருக்காது, வெரி சேஃப். இரவு லேட்டா சாப்பிட்டோம் அப்படின்னா மேபி தூக்கம் வரது பாதிக்கப்படலாம். 1% மக்கள்ல மைல்டு ஸ்டொமக் அப்செட், வயிறு கொஞ்சம் உப்புசமா இருக்கிறது, ஃபுல்லா இருக்கிறது போன்ற உணர்வு, ஜீரணம் ஆகாம இருக்கிறது போன்ற உணர்வு இருக்கலாம். தலைவலிகள், தலைவலிக்கு மைக்ரேனுக்கு தான் கொடுக்கிறோம். சில சமயம் இதோட சைடு எஃபெக்டா தலைவலிகளோ, என்ன அப்படியே திருப்பி சொல்ற, தோல்ல சில ரேஷஸோ ஏற்படலாம். இதெல்லாம் ரொம்ப ரேரான அரிதான சைடு எஃபெக்ட். இயற்கையாக இந்த கோஎன்சைம் Q10 உணவுகள் மூலமா மட்டும் இல்ல, நம்ம சில வகையான பயிற்சிகள் செய்வதன் மூலமாகவும் உற்பத்தி அப்படிங்கறது அதிகரிக்கும். நார்மல் வாக்கிங், ஜாகிங், யோகா, இந்த நார்மல் பயிற்சிகள், எக்ஸசைஸ் பயிற்சிகளும் நம்ம உடம்புல இயற்கையான முறையில் Q10 உற்பத்தி நடக்கிறதுக்கு உதவி செய்யும். நல்ல தூக்கமும் இதுக்கு உதவி செய்யும். ஆக இந்த கோஎன்சைம் Q10 சப்ளிமெண்ட் பத்தி பேசுங்க டாக்டர் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கேள்விதான் இன்னைக்கான ஒரு வீடியோவா மாறி இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்பதான் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி தகவல்கள் போய் சேரும். ரொம்ப அரிதான ரேரான தகவல்கள் பட் உங்களுக்கு புரியுற மாதிரி விளக்கமா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.